சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்குனது வந்து நம்மளுடைய பெரியார் தான். பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல், இதுதான் வந்து அவங்களோட இம்பார்ட்டண்டானதாக இருந்திருக்கு. பகுத்தறிவு அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக இருந்திருக்கு. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து பெரியார் ஈவே ராமசாமி. இவர் வந்து வேங்கடப்பர், சின்னத்தாய் அம்மாள் இவங்களுடைய பையன். வாரணாசிக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஈரோட்டோட நகரசபை தலைவராக இவங்க வந்து பதவி வகிச்சிருக்காங்க. ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி 1918 1919 வரையும். 1917 பின்னர் பிராமணர் அல்லாத நீதி கட்சியின் எழுச்சிக்கு பின்னர் சி ராஜாஜியின் முன்முயற்சியால் பெரியார், பி வரதராஜுலு இவங்க எல்லாருமே வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. 500 தென்னை மரங்களை வந்து மது விலக்குக்கு எதிராக இவருடைய தோட்டத்துலேருந்து அவரே வெட்டியிருக்காரு. கதர் விற்பனை செஞ்சுருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலராகவும் தலைவராகவும் இவர் வந்து பொறுப்பு வகிச்சிருக்காரு. வைக்கம் அப்படின்னு அழைக்கப்படுற திருவாங்கூர் கேரள சமஸ்தானத்தின் இதில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காரு. அதில் துணை புரிஞ்சவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப் தான், மதுரையை சேர்ந்தவர். அவர் வந்து இதில் பெரும் பங்கு வச்சிருக்காரு. இதனால் இவர் வந்து வைக்கம் வீரர்னு அழைக்கப்படுறாரு பெரியார். அதனால் இவர் சிறையில் கூட அடைக்கப்பட்டார். சேரன்மாதேவி குருகுல பள்ளியில் வந்து உணவு உண்ணும் அறையில் சாதிய பாகுபாடு நிலவுது அப்படிங்கிறத வந்து கேட்டு பெரியார் வந்து மன வருத்தம் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா இதை வந்து காங்கிரஸ் கமிட்டியோட நிதியுதவியில் வாவே சுப்பிரமணியம் அப்படிங்கிற காங்கிரஸ் தலைவரால் தான் இது வந்து நடத்தப்பட்டிருக்கு. வாவே சுப்பிரமணியம் அப்படிங்கிற காங்கிரஸ் தலைவரால் தான் இது வந்து நடத்தப்பட்டிருக்கு. இடஒதுக்கீடு அப்படிங்கிற கொள்கையை 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் குழுவோட வருடாந்திர மாநாட்டில் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதனால் 1925 காங்கிரஸ்லேருந்தே வெளியேறிட்டார். பகுத்தறிவு கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படிங்கிறக்காண்டி குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935 இந்த செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் வந்து தொடங்கி நடத்திட்டு இருந்திருக்காரு. குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935 போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசு ஆகும். சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசு ஆகும். இவர் வந்து சித்திரபுத்தன் அப்படிங்கிற புனைப்பெயரில் கட்டுரை எழுதியிருக்காரு. சோவியத் ரஷ்யாலையும் ஐரோப்பாலையும் போயிட்டு வந்த பயண அனுபவங்கள் மூலமாக தென்னிந்தியாவில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிருக்காரு. பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவோட முதல் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலரோட இவருக்கு வந்து நெருக்கமான உறவு வந்திருக்கு. ஸோ பௌத்த சமய முன்னோடி, தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி அப்படின்னு கேட்டோன்னா சிங்காரவேலர். B.R. அம்பேத்கர் எழுதிய சாதிய ஒழிப்பு அப்படிங்கிற நூலை வந்து அது வெளிவந்த உடனே 1936 அதை வந்து தமிழில் பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா நம்மளுடைய பெரியார். 1936 B.R. அம்பேத்கர் எழுதிய சாதிய ஒழிப்பு அப்படிங்கிற புக்கை வந்து தமிழில் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு பெரியார். ஹிந்தியை வந்து கட்டாய பாடமாக்கிறணும் 1937 வந்து ராஜாஜி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து ஹிந்தி போராட்டத்தில் இவர் வந்து சிறைக்கு போயிருக்க முச்சிலே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நீதி கட்சியை சுயமரியாதை இயக்கத்தோடு இணைச்சி அதை திராவிடர் கழகம் அப்படின்னு 1944 பெயர் மாற்றிட்டார். அப்புறம் தொழில் கல்வியை வந்து பயிற்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ராஜாஜி வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சித்து பெரியார் வந்து சாதி அடிப்படை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜாஜி பதவி விலகி காமராஜ் வந்து சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. பெரியார் தன்னுடைய 94வது வயதில் 1973 இயற்கை எழுதிட்டாங்க. சமயம் அப்படிங்கிறது வந்து மூட நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற பொருள் அப்படிங்கிற பார்வையுடையவங்களாக இருந்திருக்காங்க பெரியார். பெண்களுக்கு விவாகரத்து பெறுறக்கும் சொத்துல பங்கு பெறுறக்கும் உரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிறது வந்து அவங்களோட இம்பார்ட்டண்டான ஒரு புக்கு. தாய்மை வந்து பெண்ணுக்கு பெருஞ்சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1989 வந்து தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்கு. 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்கு. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம். இது மூலமாக
முன்னோருடைய சொத்துல பெண்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெட்டைமலை சீனிவாசன் இவரை தாத்தா அப்படின்னு சொல்கிறோம். 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காங்க. சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் இதுக்கெல்லாம் போராடி இருக்காங்க. தன்னலமற்ற அவருடைய சேவைக்காண்டி ராவ் சாஹிப் 1926லையும், ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் 1930லையும், திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டம் 1936லையும் வெளியிடப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டிருக்காங்க. இவருடைய சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் 1939 வெளியிடப்பட்டிருக்கு. ஜீவிய சரித சுருக்கம் 1939 யாருடைய புக்குன்னு பார்த்தோம்னா ரெட்டைமலை சீனிவாசன். ஸோ ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இந்த பட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டோன்னா ரெட்டைமலை சீனிவாசன். ஜீவிய சரித சுருக்கம் யாருடைய சுயசரிதைன்னு கேட்டோன்னா ரெட்டைமலை சீனிவாசன். 1939 இது வெளியிடப்பட்டிருக்கு. முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் இதுவும் ஒன்று. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. யாரு? ரெட்டைமலை சீனிவாசனுடைய அமைப்பு ஆதி திராவிட மகாஜன சபை 1893. தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளை சந்தித்து ரெட்டைமலை சீனிவாசன் அவருடன் நெருக்கமானார். 1923 சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினர் ஆனார். 1923 B.R. அம்பேத்கருடன் நெருக்கமானவரான இவர் லண்டனில் நடைபெற்ற முதல் 2ஆம் வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டு விளிம்புநிலை மக்களின் கருத்துக்களுக்காக குரல் கொடுத்தார். 1932 பூனா ஒப்பந்தம் 1932 பூனா ஒப்பந்தம் அதில் கையெழுத்திட்டவர்களில் இவரும் ஒருத்தர். மயிலை சின்னத்தம்பி ராஜா, MC ராஜா அப்படின்னு அழைக்கப்படுறோம். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நீதி கட்சியை உருவாக்குனதில் இவர் இம்பார்ட்டன் ஆனவர். ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சென்னை மாகாணத்தில் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் இந்த MC ராஜா. 1920-26 ஆதி திராவிடர், ஆதி அந்திரர்னு சொல்லி தான் நம்ம ஒடுக்கப்பட்டவங்களை அழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம், 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியிருக்காரு. தொழிலாளர் இயக்கங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா PP வாடியா, சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரம் இவங்க எல்லாருமே தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றிருக்கு. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றிருக்கு. சிங்காரவேலர் சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளோட ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு. இவர் பௌத்தத்தையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செஞ்சவரும் இவர் தான். யார்? சிங்காரவேலர் 1923 மே தின விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக இருந்தார். தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையினை வெளியிட்டார். இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் அப்படிங்கிறதுல 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஆபிரகாம் பண்டிதர் உருவாக்கியிருக்காரு. அதுவே தமிழிசை இயக்கத்தின் கரு மூலமானது. 1943 தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ன அமைப்பை ஏற்படுத்தினார் ஆபிரகாம் பண்டிதர். இவர் பழந்தமிழர் இசையை முறையினை மீட்டுருவாக்கம் செஞ்சவர். அதாவது தமிழ் இசை இயக்கத்தின் முன்னோடியாக இருந்திருக்கு, கரு மூலமாக இருந்திருக்கு. 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. ராஜாஜி ஹிந்தி மொழியை பள்ளிகளில் கட்டாய பாடமாக அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வேலை வாய்ப்பை மறுப்பதாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி பெரியார் இதை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. பெண்கள் இயக்கங்கள்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம், அகில இந்திய பெண்கள் மாநாடு இதெல்லாமே இம்பார்ட்டன்டானதாக இருக்குது. இந்திய பெண்கள் சங்கம் என்பது 1917 அன்னி பெசன்ட், டோரதி, ஜின ராஜா தாசா, மார்க்ரெட் கசின்ஸ் ஆகியோரால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பட்டிருக்கு. 1917 இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காக
1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியது? 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டு 17 தொடங்கி 27 அகில இந்திய பெண்கள் மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மையார், கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள், ருக்மணி அம்மையார், அலமேலு, மங்கை தாயார் அம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி, சிதம்பரனார் எல்லாருமே இம்பார்ட்டன் ஆனவங்களாக இருக்காங்க. தேவதாசி முறை ஒழிப்பில் முத்துலட்சுமி அம்மையார் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனவங்களாக இருக்காங்க. இந்த சட்டம் வந்து 1947 இயற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டம் 1930 வந்து முதல்ல அதாவது சட்டமன்றத்தில் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து மசோதாவாக வச்சுருக்காங்க. பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆண்டு இதுக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. 1930 15 வருஷம் கழித்து 1947 அது வந்து சட்டமாக மாறியிருக்கு. தேவதாசி சட்டம் 1947 வந்து அது அரசால் இயற்றப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.